திருவாளர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கே இருந்த பிரச்சனை. அதிமுகவில் எம்எல்ஏவை தூக்கினோம், அதிமுகவில் அமைச்சர்களை தூக்கினோம், அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவனையே தூக்கினோம். ஆனால் அதிமுக தொண்டனினுடைய கணுக்கால் ரோமத்தை கூட தொட முடியலா? இந்த கட்சி அழிக்க முடியாதா? என்னடா சோர்வு என்று கிடக்குது நமக்கு? என்னங்கய்யா நமக்கு சோர்வு வேண்டி கிடக்குது? அதிமுக காரன் தோல்ல துண்ட போட்டு கரவேட்டி கட்டிட்டு களத்தில் இறங்கினா வான வேடிக்கை தாண்டாங்கிற வரலாற்று மீண்டும் ஒரு முறை நாம் படைச்சாகணும். நம்பிக்கையோட களத்துல நாம எவன் வீட்டுல யார் யாரையும் இருக்கலடா. நாம எந்த குடும்பத்தையும் அழிக்கல. புரட்சி தலைவரோ, புரட்சி தலைவி அம்மா அவர்களோ, புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களோ லட்சக்கணக்கான மக்களை வாழ வைத்தார்களே ஒழிய அவர்களால் எவனும் கெட்டு போகல. நீ ஏன் பயப்படுற? பாவ மூட்டையை சேர்த்துக் கொள்வதற்கு ஆவலோடு ஓடி போகிறவர்களை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், திருவாளர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன், இரங்கல் சொல்லுகிறேன். இவர்களை உருவாக்கி, இவர்களை வலுவேற்றி, இவர்களை மாமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கொண்டு வந்து சேர்த்த இந்த கழகத்தை, உயர்ந்து நிற்கிற இரட்டை இலையை பார்த்தால் தன் உடம்பு முழுவதும் சிலிர்த்து நிற்கிற தோழர்களை கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தை, அந்த இயக்கத்துக்கே இவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டு உங்கள் முன்னால் வருகிறார்களே, உங்களுக்கு அதை செய்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? எனவே நீங்கள் சீட்டு கொடுங்கள், ஒன்றும் பிழை இல்லை. அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று நான் தாவேகாவின் தலைமைக்கு இந்த மன்றத்திலே இருந்து கோரிக்கை வைக்கிறேன். அவருக்கு சீட்டு கொடுத்தால் தாவேகாவுக்கு ஒரு 60,000 வாக்கு போட்டிருக்கிறான் இல்லையா, அவனுடைய வாக்கோடு சேர்த்து 1,00,000 வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெற்று இரட்டை இலை இந்த தொகுதியிலே வெல்லும். எனவே அதிமுக காரன் நெஞ்சை நிமிர்த்தி திமிரோடு தெருவிலே நீங்கள் நில்லுங்கள். நாம் எந்த பிழையும் செய்யவில்லை. நம்மை நோக்கி அவன் இன்றைக்கு கலைகளை வீசுகிறான் என்றால் என்ன பிழை அதிமுக செய்தது? இரட்டை இலையை சுமந்து நின்ற தோழர்களை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நாம் செய்த பிழை என்ன? 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் எவனும் செய்யாத வகையிலே 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாரு. அது அதிமுக காரங்க பிழையா? அந்த பக்கம் திமுகவை பார்த்தா அவன் நம்மளே சொல்லிட்டு இருந்தான், கட்சி போய்விடும், உங்கள் கட்சியில இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் தூக்கிவிட்டோம், உங்கள் எம்எல்ஏக்களை எல்லாம் தூக்கிவிட்டு சொல்லிட்டே இருந்தானா? தமிழ்நாட்டிலேயே 99,000 ஓட்டு, 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் வென்று வந்த ஒரே தலைவர் எங்கள் தங்கள் தலைவன் எங்கள் எடப்பாடியார். ஆனா திமுக என்னாச்சு? ஸ்டாலினுக்கே போச்சு. ஸ்டாலின் தோற்று போனது கூட பிழை இல்லை. கதவை திறந்து விட்டால் இந்த நீங்க கோழி கடைகளில் எல்லாம் பார்க்கலாம், கோழி இறைச்சி கடைகளிலே கோழி இருக்கும், அந்த கதவை திறந்து விட்டால் மலர் என்று பறந்து ஓடும். ஏனென்றால் அடைத்து வைத்திருப்பான் பாவிகள். அப்படித்தானே அது காட்டு, அது நினைச்சிட்டு இருக்கும் நம்மளெல்லாம் இப்போ ஓடும். அது மாதிரி அறிவாலய கதவை லேசா திறந்தார், முதல்ல வீசிக்க ஓடியான். விடுதலை சிறுத்தை ஓடுதேன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள 2 கம்யூனிஸ்டும் காணும். இந்த பக்கம் திரும்புகிறார், ஐஎம்எல் போன இடம் தெரியவில்லை, இவனாவது இங்கே இருந்து போனான், காங்கிரஸ்காரன் எப்பொழுது போனான் என்றே தெரியவில்லை, போய்விட்டான். இப்பொழுது திரும்பி பார்க்கிறார்கள், அனாதைகளாக நிற்கிறது திமுக. இவன் நம்மை பாவம் மதிமுக வேற, அது அங்கே இருந்தது. இப்ப கடைசியாக வைகோ அவர்கள் அவர் மகன் துரை அவர்கள் சொல்லிவிட்டார், அந்த எம்எல்ஏக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க, நாங்கள் விஜயோடு தான் இருக்கிறோம். 100 ஆண்டானாலும், நான் மறைந்த பிறகு 100 ஆண்டானாலும் இந்த கழகம் இருக்கும் என்று சொன்ன அந்த தாயினுடைய அந்த வரிகளுக்காக, அந்த சிந்தனைக்காக